தமிழகத்தில் டெல்லி வெர்சஸ் திமுக என பிரச்சாரம் செய்து தேர்தலை எதிர்நோக்கிய திமுகவின் வாக்கு வங்கி சரிந்துள்ளது மட்டும் இல்லாமல் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை தங்கள் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளன. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக மிக அதிகமான வாக்குகளை இழந்துள்ளது. கடந்த 2021 தேர்தலை ஒப்பிடும்போது இம்முறை திமுக 55 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. இது மற்ற அனைத்து கட்சிகளையும் விட மிக அதிகமான சரிவாகும். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சுமார் 49 லட்சம் வாக்குகளை இழந்து தவிக்கிறது. திராவிட கட்சிகளின் இந்த வாக்குகள் புதிய அரசியல் சக்தியான தாவேகா பக்கம் நகர்ந்துள்ளதை இது காட்டுகிறது. கடந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை சுமார் 10.6 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. ஆச்சரியப்படும் விதமாக பாஜக, விசிக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் கடந்த முறையை விட கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளன. குறிப்பாக தேமுதிகவின் வாக்கு வங்கி சுமார் 3.8 லட்சம் அதிகரித்துள்ளது. கடந்த 2021 தேர்தலில் பாஜக 12,13,670 வாக்குகள் பெற்றது. தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் 14,67,024 வாக்குகள் பெற்றுள்ளது. இது கடந்த தேர்தல் வாக்குகளை விட 2,53,354 வாக்குகள் அதிகமாகும். விசிகாவின் வாக்கு வங்கி 5,40,000 உள்ளது. அதாவது சுமார் 82,000 வாக்குகள் உயர்ந்துள்ளது. நோட்டாவிற்கு விழுந்த வாக்குகளும் கடந்த முறையை விட 1.5 லட்சம் குறைந்துள்ளன. மக்கள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வதை விட ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்க விரும்பியிருப்பதை இது உணர்த்துகிறது. 2026 தேர்தல் களம் தமிழகத்தின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளின் மொத்த வாக்கு இழப்பு மட்டும் சுமார் 1.15 கோடிக்கும் மேல் உள்ளது. இந்த வாக்குகள் அனைத்தும் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளன. தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.